எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அதாவது வரப்புயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயரும், கோன் உயர குடி உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த காலத்தில் வரப்பு உயரமாக இருந்தால் நீர் அதிகமாக செல்லும், நீர் அதிகமாக சென்று பாயும். அவ்வாறு பாய்கின்ற இடத்திலே நெல் அதிகமாக விளையும் தான் நெல் உயரும். நெல் அதிகமாக விளையும். நெல் அதிகமாக விளைந்தால்தான் கோன் உயரும். அரசனடவன் உயர்வான். கோன் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மக்கள்கிட்ட நிறைய விளைஞ்சதுன்னா மக்கள்கிட்ட செல்வம் நிறைய இருக்கும். மக்கள்கிட்ட செல்வம் நிறைய இருந்தால் அவங்க கிட்ட வரி வாங்கக்கூடிய கோன் அரசன் என்றாக இருப்பார். ரைட். அரசனோட கடமை என்ன? இருக்கிற தன்னுடைய குடிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை. சரி, இப்போ இருக்கிற காலத்துக்கு வருவோம். மக்கள் இந்த காலத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. ரைட். அதே போல மக்களை தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை. அதாவது தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை மக்களை உருவாக்கி கொடுக்காமல் அதை தவிர்த்திட வேண்டும். இப்போ சென்னையில் நம்ம 2 இன்சிடென்ட்ஸ் பார்ப்போம். எப்படின்னா, ஒரு போதை ஆசாமி, சரியா, அவர் ஒரு மைனர் கேர்ள்கிட்ட போயிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு. சரி, அப்போ அந்த மைனர் கேர்ள் யார்கிட்ட போய் சொல்லும்? தனக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய வயதில் அவருடைய மூர்த்தவர்கள்ட்ட தமக்கு எது பாதுகாப்பு என்று கருதுகின்ற ஒரு நபரிடமோ ஒரு பெரியவர்கிட்டையோ இல்லை பாதுகாப்பாக இருக்கிற ஒரு ஆண் மகன்கிட்டையோ பக்கத்தில் ஏதாவது போலீஸ்காரர் இருந்தால் அந்த போலீஸ்கார்ட்ட போய் சொல்லும். அது மாதிரி பாருங்க, இவர் எங்கிட்ட தப்பாக நடக்கிறாரு, கேளுங்கன்னு சொல்லும். அதுதானே நியாயம். அப்படி தானே சொல்லுவாங்க. வலியவன் எளியவன் வலியவனை அண்டித்தான் பாதுகாப்பு கேட்பான். சரி, இங்க ஒரு போதை ஆசாமி எங்க சம்பவம் நடக்குது அப்படின்னா, கோடம்பாக்கத்தில் நடக்குது. கோடம்பாக்கத்தில் லிபர்ட்டி பாயிண்ட் கிட்ட இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. யார் அந்த போதை ஆசாமின்னு பார்த்தா, அவர் பார்த்தீங்கன்னா மோகன்ராஜ்னு டாஸ்மாக் கடையில் சேல்ஸ்மேன் இருக்காரு. டாஸ்மாக் கடையில் வேலை செய்யறோம்னா அரசு ஊழியர் தானே, ஒரு அரசு ஊழியராக பணிபுரிகிறாரு. அவரே போதை ஆசாமி ஒரு மைனர் கேர்ள் கிட்ட ஒரு ஆபாசமாக பேசி ஒரு தரக்குறைவாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அத்துமீறல், பாலியல் அத்துமீறல் செய்வதற்கு முயற்சி பண்ணாரு. அப்போ அந்த சின்ன பெண் என்ன பண்ணுதுன்னா, பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரம்மா கிட்ட போய் சொல்லுது. அந்த போலீஸ்காரம்மா பேர் சகுந்தலை அப்படின்னு இருக்குது. அந்த போலீஸ்காரம்மா போய் கேட்குறாங்க. போலீஸ்காரங்க அது தானே சம்பளம் வாங்குறாங்க, போலீஸோட கடமை தானே. போய் கேட்டால் அந்த அம்மாவுக்கு அடிவதை விழுது. எப்படி? இந்த போதையில் இருக்கார் பாரு நம்ம மோகன்ராஜ், யார்? டாஸ்மாக் சேல்ஸ்மேன், அரசு ஊழியர். அவர் அரசு ஊழியராக இருக்கிறாரா இல்லை அதில் கான்ட்ராக்டரை வேலை செய்கிறாரா நமக்கு தெரியாது. டாஸ்மாகில் வேலை செய்கிறார், அவ்வளோதான். அவர் குடிச்சுவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணால், அந்த பொண்ணு போயிட்டு ஒரு போலீஸ்கிட்ட போய் சொன்னால், அந்த போலீஸுக்கார அம்மா போயிட்டு கேட்க போனால் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா 4 சாத்து சாத்துறாங்க. அப்போது இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சோ போலீஸ், அந்த அம்மாவுக்கே உதவுது. அந்த பொண்ணு பார்த்துச்சுன்னா இன்னொரு தடவை அது போலீஸ்க்கு போய் சொல்லுமா? நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் இல்லை. ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு புகலிடம் தேடி போகிறோம். புகலிடம் தேடி போகும்போது அவருக்கே அச்சுறுத்தல் இருக்குது, அவருக்கே பாதுகாப்பு உறுதி இல்லை அப்படின்னா நீ புகலிடம் தேடி போவாயா? இயற்கை நீதி தானே, இல்லையா? அப்போ அந்த அரசு ஊழியர், அந்த டாஸ்மாக் எம்ப்ளாயி இருக்கிற ஒரு மனசுல ஒரு காவல்துறையை பற்றி, ஒரு காவல்துறையுடைய திறமையை பற்றி எவ்வளவு ஒரு குறைவான ஒரு மதிப்பீடு. இப்போ அந்த நபரை இந்த பெண், இந்த மைனர் பொண்ணு பார்த்தீங்கன்னா மனசுல அது சொல்லுவாங்கல்ல, பசுமரத்தாணி போல், அந்த பசுமரத்தாணி போல் இந்த சம்பவம் பதிஞ்சிடும். ஜென்மத்துக்கும் போலீஸ்கிட்டே போகாதரா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் அந்த 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 பெண்ணோட மனசுலயும் சிறுமியோட மனசுல பதியும். அப்போ இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா, அந்த காவல்துறைக்கு அந்த காவல்துறை அதிகாரி அது சம்பந்தமாக ஒரு புகார் ஒன்றை கொடுத்து அந்த நபரின் மேலே இந்த பெண்ணை சாட்சியா போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணோம். அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் மேலே நடவடிக்கை எடுக்கும்போது மட்டும்தான் இந்த பெண்ணுக்கு நமக்கு நீதி கிடைக்கும்.
அதாவது நீதி இங்கே போனால் கிடைக்கும், நீதி இங்கே போனால் கிடைக்கும்னு மட்டும் சொன்னால் பத்தாது. நீதி கிடைப்பதை வந்து மக்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்பது அவசியம். இங்கே போப்பா ஒரு நீதி கட்சி, இங்கே போப்பா நீதி கட்சினா அவன் லோல் படுறான் பாரு. இதில் இப்போ அந்த சிறுமி வந்து கம்ப்ளைண்ட் வந்து அந்த போலீஸ்கார் பொம்பளையே வந்து உதவாங்கச்சு பார்த்தியா, அந்த போலீஸ்காரருக்கே உதவ வந்ததுன்னா இந்த சிறுமி வந்து இன்னொரு தடவை போய் போலீஸ்கார்ட்ட போய் சொல்லுமா? சொல்லாது, பயந்துடும். ஏன்னா போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை நாட்டில், அப்புறம் நம்ம போய் எங்கே சொல்கிறது அப்படின்னு சொல்லி இது எங்காவது ஓடிடும். ஸோ அது மனசில் பார்த்தீங்கன்னா பயந்த சுபாவத்தோடவே இருக்கும். எவன் பண்ணாலும் இப்படி தாங்க நாட்டில் நிறைய அநியாயம் வெளியே சொல்ல முடியல. பெண் குழந்தைகளுக்கு நடக்கின்ற அக்கிரமங்களை வெளியில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லாம் எதனால் இந்த டாஸ்மாக்னால எல்லாம் இந்த சரக்குனால பயணம். இதெல்லாம் வந்து அரசு தான் வந்து இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களை, பாலியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்து குற்றங்களையும் வந்து அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டியது அதனுடைய கடமையாக இருந்த போதிலும் இந்த பாலியல் குற்றங்களின் மேல் மட்டும் அதீத கவனம் அரசும் நீதிமன்றங்களும் எடுத்துக்கொண்டு இதனை வந்து ஒடுக்க வேண்டும். அதே போல் இன்னொரு சம்பவம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா அது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணடி பாரிஸ் ஏரியாவில், மண்ணடி பாரிஸ் ஏரியானாலே ரொம்ப ஃபேமஸான ஏரியா. அந்த ஸ்ரீலங்கன்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க ஒரு துணி வியாபாரம் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து துணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்க ஸ்ரீலங்கா போவாங்க. இங்கே இந்த பாரிஸ்காரன் இருக்கிற மண்ணடி ஏரியாவில் இங்கே வந்து துணி விலை குறைவாக இங்கே வந்து லாட்ஜ் போட்டு தாங்குவாங்க. அந்த ஸ்ரீலங்கன்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவங்க ட்ரெஸ்ஸே கலராக இருக்கும். இங்கே வந்து தங்கி மொத்தமாக வந்து துணியெல்லாம் கிளாத்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஷிப்பில் எடுத்து போட்டு அவங்க போயிடுவாங்க. இது வந்து அவர் எல்லாமே ரெகுலராக வருது. இது காலங்காலமாக நடக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா, அதாவது நம்ம ஐயா நம்ம ஏட்டையா என்ன பண்ணுறாரு இந்த மேட்டர்லன்னா, அங்கே முகமது அஸ்ஸாம் ஒருத்தர் வரார், அப்படியே நின்று பார்க்குறாரு. என்னன்னா இன்றைக்கெல்லாம் நமக்கு கலெக்ஷன் இல்லையே, கை அறியுது அப்படின்னு பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு அவர் ஒருத்தனை கூப்பிட்றாரு. அவன் பேர் என்ன அப்படின்னா, அவன் பேர் பார்த்தீங்கன்னா முகமது அசாம். அவன் பேர் வந்து முகமது அசாம். ஸ்ரீலங்காலேருந்து வரான் இங்கே துணிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அவனை கூப்பிட்டுடா இங்கே வா அப்படின்னோடனே அவர் கூப்பிட்டவர் யாருறான்னா வடக்கு கடற்கரை போலீஸ் நிலையத்தில் ஏட்டாக பணிபுரிந்த ஒருவர் கனகராஜ், வயது 42. கனகராஜ் என்ற ஒரு ஏட்டையா என்ன பண்ணுறாருன்னா, இங்கே வாடான்னு கூப்பிட்றாரு. யார் ராணின்னு விசாரிச்சு இங்கே என்ன நடக்குதுன்னா யார் ராணின்னு விசாரிப்பார். ஐயா நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறேன், நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்து துணிகளை பர்ச்சேஸ் செய்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னவன் நான் கூட என்னடா ரே கொண்டா நீ தீவிரவாதியா, டெரரிஸ்டா, விடுதலை புலியா அப்படின்னு சொல்லி மற்ற ஜோடி ஆயிரத்தி அப்படின்னு போடா. அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டு அவன் போயிட்டு நேராக போயிட்டு அதே பியூட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷன் ஆஃபீஸர் அங்கே இருக்குது இல்லையா, அங்கே ஏசி ஆஃபீஸர் இருக்குது. அதில் போய் புகார் கொடுத்துட்டான். இந்த மாதிரி ஏட்டு வந்து என்கிட்ட 1500 பிடிக்கிறாரு, 1500 பிடிக்கிறாரு. ஒரு புகார் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க கொடுத்துருந்தா கூட சொல்லலாம் இது ஏதோ வந்து மோட்டிவாக கொடுத்துருக்குதுன்னு. அதை வந்து ஏசி விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அந்த பிரைமா ஃபேசி இருந்தால் மட்டும்தானே நடவடிக்கை எடுப்பாங்க. நடவடிக்கை எடுத்து அந்த கனகராஜை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து அந்த காவல் நிலையத்தில் பொறுத்த வரைக்கும், இந்த காவல்துறை அந்த காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாதாரணமாக இருக்கலாம். அந்த 1500 வாங்குறது, ஏன்னா நம்ம லட்சத்தில் நம்ம பண்ணுறானுங்களே சிலதெல்லாம் வீடியோவில் சொல்ல முடியாதெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் ஓப்பனாகவும் சொல்ல முடியாது, பூடகமாக தான் சொல்ல முடியும். இப்போ இந்த 1500 அவர் பிடுங்கினார் பாருங்க, இது வேணா வந்து சாதாரண விஷயமா இருக்கலாம். அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், அவர் வந்து பணியிட நீக்கம் செய்யலாம். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ அந்த பையன் வந்தானே ஸ்ரீலங்காவில் இருக்கிறவன் போய் என்ன நினைப்பான், ஐயோயோ மெட்ராஸ் பக்கம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ்லாம் மட்டமானவையா, பாக்கெட்டில் ஒரு அவசர செலவு வச்சு நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு கை செலவு வச்சிருக்கோம் பாரு, ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய், அத்தை கூட என்ன பிடிங்கதான் அனுப்பிச்சான் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டு மானத்தை போய் ஸ்ரீலங்காவில் போய் பேசுவான். எப்படி நம்ம தமிழ்நாட்டு மானத்தை ஸ்ரீலங்காவில் போய் பேசி இங்கே மெட்ராஸ் இருக்கிற நம்ம எல்லாரும் இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேவலப்படுத்துவானுங்க. அதனால் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. இந்த ஒரு போலீஸ்காரன் செஞ்ச வேலையால் இவர் வாங்கி ஒரு 1500 வச்சுன்னு போகிறார் பேர். நான் இல்லாமல்லாம் பேசலை, என்ன போட்டுக்கிறேனோ அதை வச்சு தான் பேசுகிறேன். இவர் வாங்கி வச்சிருக்காரு, அப்புறம் வாங்கி வச்சாரா இல்லையானது வழக்கு போய் சொல்லும். விசாரிச்சிருக்கிறாங்கல்ல, விசாரிக்கும் போதே தெரியுது இல்லை, அதனால சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. பிரைமா ஃபேசி இருக்கு தான் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. வாங்கி உள்ளே வைக்கிறாரு. எவ்வளோ பெரிய மகா கேவலம். எல்லா அரசு ஊழியருக்கும் லட்சத்தில் தானே சம்பளம் கொடுக்குறாங்க. யோசிச்சுப்பார். யாருக்காவது ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணால் குரூப் 4 ஆஃபீஸர், குரூப் 4 எம்ப்ளாயி, குரூப் 2 ஆனால் ஆஃபீஸர், குரூப் 3 எல்லாம் கொஞ்சம் ஆஃபீஸர் கடை வந்துடுவீங்க. 20 வருஷம் 5 வருஷம் சர்வீஸ் பண்ணணுங்க. 1 லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா வர அளவுக்கு தான் சம்பளம் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் குறைவாக இருக்குதா? ரோட்டில் ஒரு பொம்மையை போட்டு விற்கிறவன் எவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ நேர்மையாக வாழ்கிறான் தெரியுமா? ரோட்டில் ஒரு பொம்மையை போட்டு வியாபாரம் பண்ணுறவன்
ரொம்ப நேர்மையாக இருக்கிறான். சமுதாயத்துக்கு அவனால் பல பயன்கள் இருக்கிறது. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறவங்கள என்னையா பயனுங்குது? சமுதாயத்துக்கு நீங்கள்லாம் வந்து கேடு தான். சமுதாயத்திற்கு பிடித்த பீடை தான். அதை நீங்கள்லாம் ஓப்பனாக சொல்லுவோம்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு செயலெலாம் செஞ்சால், அதுவும் வந்து ஸ்ரீலங்கன் வெளிநாட்டுக்காரங்கிட்டலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி அமிச்சா 2 சம்பவம். ஒன்று, இவன் வெளிநாட்டுக்காரங்கிட்ட பணம் வாங்கினான் பார், ரொம்ப மிக கேவலமான ஒரு விஷயம். அவன் போய் ஸ்ரீலங்காலெலாம் போவான். எந்தெந்த நாட்டுக்கு போகிறானோ அந்த நாட்டை சொல்லுவான், ஐயோ இந்த ஏரியாவில் இப்படிலாம் இருக்கிறானுங்கப்பா அப்படின்னு. அது வந்து தமிழ்நாட்டுக்கு தலைமுடிவு தான் இந்த ஆள் ஒருத்தரால். அந்த பக்கம் என்னடானா, ஒரு டாஸ்மாகில் குச்சி வர ஒரு குடிகாரங்கிட்ட ஒரு போலீஸ்காரமாக வந்து உதவாங்குது. அது எவ்வளோ பெரிய காவல்துறைக்கு களங்கமான விஷயம். அப்புறம் நீங்கள் போய் அவனை பிடிச்சிங்க, அவன் மேலே கேஸ் போட்டிங்கன்னா அது செகண்டரி. நீ போகும்போது வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு பெண்மணியும் தனியாக வந்து யாரும் போகாதீங்க. போனால் 4 பேர் போங்க. எந்த ஒரு சமாச்சாரம் நடந்தால் டக்குன்னு போய் பிடிங்க. ஒருத்தன் அதை அடிச்சிட்டான்ல, எவ்வளோ பெரிய ரசிங்க. ஒருத்த மேலே, ஒரு பொம்பளை போலீஸ் மேலே, ஒரு லேடி போலீஸ் மேலே கை வச்சிட்டான்ல, கேவலம்ல. அதனால் இதை போன்ற சமாச்சாரங்கள் பொதுமக்கள் வந்து நம்பணும். இவங்க கிட்ட போனால் நமக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு. நீதி பரிபாலனை என்ன இதுதான். இந்த வழக்கை விசாரிச்சாங்கன்னா எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும்னு நம்பணும். இவங்க வழக்கு விசாரிச்சா எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நான் நம்புறேன். நான் ஏன் வரப்போறான் கோர்ட்டுக்கு? நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு நபர் வந்து நீதிமன்றத்துக்கு வருவார். அதே போலத்தான் ஒரு காவல்துறை அதிகாரியை அணுகினால் நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். நாம் தவறு செய்யவில்லை. ஒரு மைனர்கள் என்னிடம் ஒருத்தர் வந்து பாலியல் அத்துமீறல் செய்கின்றான், தண்ணி அடிச்சு செய்கிறான், அவனை போய் கேளுங்கன்னு சொன்னான். இந்த உதவாயின் வந்தால் அது எவ்வளோ ஒரு பெரிய இழுக்கு. ஆகவே இதையெல்லாம் பார்த்து தான் அனைவரும் வந்து நடந்து கொள்ள வேண்டி இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கின்றன. அதே போல் வந்து தரம், மனிதர்களோட தரம், மனிதர்களுக்கு நிறைய வந்து இப்போ மாணவர்களுக்கும் சரி, மனிதர்கள் வந்து அந்த தரம், ஒரு மனிதனுடைய தரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கும்போதே தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, சைக்காலஜி சொல்கிறோம்ல, வந்து இருக்கும்போது ரோட்டில் வரது முன்னாடி அந்த பக்கம் போகாத அவன் ஆங்கிலே சரியில்லை, அவன் ஒரு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கிறான், ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான், மேலே வந்துடுவான், அவன் ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கிறான் கண்டுபிடிக்கிறான்ல. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி துஷ்டனை கண்டா தூர விலகு, இதான் பெரியவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி விளைவிக்கும்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, துஷ்டனை கண்டால் தூர விலகுறாஜான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. அதை மாதிரி பொதுமக்கள் தான் வந்து துஷ்டனை கண்டால் தூர விலகி இது போன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே.